வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சர் மீது புதிய வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் காதலன் தற்பொழுது காணவில்லை. இந்த வழக்கு மிகப்பெரிய அளவில் பூகம்பமாக வெடித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வளாகத்தில் பேசிக்கொண்டிருந்த காதலனை தாக்கி அதற்கு பிறகு ஞானசேகரன் அவர்கள் செய்த மிக மோசமான செயலின் காரணமாகத்தான் தற்பொழுது சிறையில் அவரை அடைத்திருக்கிறார்கள். நீதிமன்றம் விசாரணை செய்வதற்காக புதிய குழு ஒன்றையும் ஏற்படுத்தி 3 IPS அதிகாரிகளை இந்த விசாரணையில் தலைமையாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது பாதிக்கப்பட்ட பெண் புலான் விசாரணையில் வெளியிட்டுள்ள தங்களுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் என்னுடைய காதலன் இன்று வரை எங்கு இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகவில்லை என்றும், ஞானசேகருக்கு எதிராக சாட்சிகளை கூறினால் கொன்றுவிடுவேன் என்று மிரட்டுவதாகவும் தற்பொழுது திடுக்கிடும் பல தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். மேலும் இதற்கும் தமிழக அரசிற்கும் நிச்சயமாக தொடர்பு இருக்கிறது என்றே கூறலாம். அதாவது தெலுங்கானாவில் திரைப்பட ஒன்றில் கலந்து கொண்ட அந்த மாநில நடிகர் ஒருவர் வந்த திரையரங்கில் கூட்டல் நெரிசல் காரணமாக ஒரு பெண்மணி உயிரிழந்தார். இதை வன்மையாக சட்டப்பேரவையில் கண்டித்துள்ளார். தன்னுடைய ஆட்சியில் என்று கூட பார்க்காமல் அவர் செய்தது தவறுதான். காவல்துறையினர் பேச்சை கேட்காமல் வந்தது தவறுதான். அதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அம்மாநில முதல்வர் தெரிவித்திருந்தார். ஆனால் தமிழகத்திலேயோ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வாய் திறக்காமல் இருக்கிறார். சரி, வயதானவர் என்று கூறலாம். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேசாமல் இருக்கிறார். மற்ற அமைச்சர்களும் மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது அவருடைய பாதிக்கப்பட்ட பெண்ணின் காதலன் எங்கு சென்றார் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியும், அவர் உயிருடன் தான் இருக்கிறாரா இல்லையா என்ற பல்வேறு கேள்விகளும் தற்பொழுது பேசப்பட்டு வருகிறது. இந்த விசாரணையில் பெண் கொடுத்த வாக்குமூலங்கள் பொய்யானது என்றும் காவல் அதிகாரிகள் தெரிவித்து வருகிறார்கள். வாக்குமூலத்தையே பொய்யாக மாற்றக்கூடிய காவலர்கள் எப்படி குற்றவாளி மீது தண்டனை பெற்றுக் கொடுப்பார்கள் என்றும் தற்பொழுது எதிர்க்கட்சிகள் சட்டப்பேரவையில் போராட்டத்தையும் நடத்தியுள்ளனர். இது பூகம்பமாக வெடித்துள்ளது என்றும், தமிழகத்தில் திமுக அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக மக்களிடம் மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பை சம்பாதித்து தேர்தலில் இருந்து விரட்டி அடிக்கப்படுவார்கள், ஆட்சியும் கலைக்கப்படும் என்று எடப்பாடி கூறுவது சரியா தவறா என்பதை கூறுங்கள்.